Hello viewers, welcome to Super Brain. 10th sum பார்க்கலாம். Find the equation of a straight line through the intersection of lines அப்படின்னு சொல்லி ரெண்டு லைன் கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்டர்செக்ஷன் ஆகிற பாயிண்ட் வழியாக ஒரு ஈக்குவேஷன் போகுதான். அது பார்த்தீங்கன்னா இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், பெர்பெண்டிகுலர் டு த லைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம 9th சம் எப்படி போட்டோமோ அதே மாடல் தான். அங்கே பேரலன்னு கொடுத்துருந்தாங்க, இங்கே பெர்பெண்டிகுலர்னு சொல்லி ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பெர்பெண்டிகுலர் ஃபார்ம் எடுத்து எழுதிக்கலாம். அதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய equation. The equation of a perpendicular line to எதுக்கு perpendicular இருக்கணும்? இதுக்கு தானே 4x minus 7y plus 13 equal to 0. இதுக்கு perpendicular இருக்கிறது எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸில் இருக்கிற கோஃபிஷியன்ட் வந்து ஒய்க்கு போயிடும், ஒயில் இருக்கிற கோஃபிஷியன்ட் எக்ஸுக்கு வந்துடும். இங்கே இருக்கிற சிம்பிள் வந்து சேஞ்ச் ஆகும். ப்ளஸ் இருந்தால் மைனஸ், இல்லை மைனஸ் இருந்தால் ப்ளஸ். அதே மாதிரி கான்ஸ்டன்ட் டேர்மும் நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, எக்ஸுக்கு வந்து 7 அப்படின்ற கோஃபிஷியன்ட் போட போகிறோம். அப்போ 7x. அதுக்கப்புறம் இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ், மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் போட்டுக்கிறேன். இப்போ ஒய்க்கு பார்த்தீங்கன்னா எக்ஸுடைய கோஃபிஷியன்ட் போடணும் 4y ப்ளஸ் இங்கே எப்போவுமே இங்கே என்ன சைன் இருக்கோ அந்த சைன் அப்படியே போட்டுக்கோங்க. இங்கே நமக்கு 13 கொடுத்துருக்காங்க. இங்கே எப்போவுமே நமக்கு சேஞ்ச் ஆகும் கான்ஸ்டன்ட், அதனால் k அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இதில் நம்ம k வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது நமக்கு ரிக்வயர்ட் ஈக்குவேஷன் கிடச்சிரும். ஸோ அதுக்கு k வேல்யூ நமக்கு தெரியணும் இல்லையா? அப்போ எக்ஸும் ஒய்யும் எடுத்துகிட்டு வந்து இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது k வேல்யூ நமக்கு கிடைக்கும். அகைன் எடுத்துகிட்டு வந்து 1ல் சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது நமக்கு ரிக்வயர்ட் ஈக்குவேஷன் கிடச்சிரும். ஸோ இந்த எக்ஸும் ஒய் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கே 2 இன்டர்செக்ஷன் லைன் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை வந்து எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணும்போது XY உடைய வேல்யூ கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஸோ இது 2 ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். 5x minus 6y equal to 2, 3x plus 2y equal to 10. ஸோ இந்த 2 ஈக்குவேஷனும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வழியாக தான் இந்த லைன் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இதை சால்வ் பண்ணி XY கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எக்ஸ் இல்லை ஒய் எதை வேணாலும் எலிமினேட் பண்ணலாம், கோஃபிஷியன்ட் ஈக்குவலாக கொண்டு வரணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை 2ன்னு எடுத்துக்கிறேன், இதை 3ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி இங்கே 1 எடுத்துட்டேன். இப்போ ஈக்குவேஷன் 2 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், ஈக்குவேஷன் 3 வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். நான் எக்ஸ் எலிமினேட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இதை மாற்றி மாற்றி எலிமினேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஃபுல்லாக 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா, 3 5s are 15x, இங்கே மைனஸ் இருக்குது, 3 6 are 18y equal to 3 2s are 6 கிடைக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக 5ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். 3 5s are 15x plus 5 2s are 10y equal to 10 5s are 15 நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் எலிமினேட் பண்ணோம், நமக்கு வேறு வேறு சைன் இருக்கும். அதனால என்ன பண்ணுறேன், நான் எல்லாத்துக்கும் சைன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எக்ஸை வந்து நான் எலிமினேட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ், சேம் சைன் இருந்தால் அந்த சைன் அப்படியே போட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 8யும் 0யும் ஆட் பண்ணால் 8, 1யும் 1யும் ஆட் பண்ணால் 2, இந்த ஒய் அப்படியே போட்டுக்கலாம் ஈக்குவல் டு, இப்போ பார்த்தீங்கன்னா 50லேருந்து 6 மைனஸ் பண்ணால் நமக்கு 44 கிடைக்கும். இப்போ சைன் பார்த்தீங்கன்னா பெரிய நம்பருடைய சைன் வந்து மைனஸ், அதனால நமக்கு இங்கே மைனஸ் வரும். 2 சைடும் மைனஸ் இருக்கிறதுனால கேன்சல் ஆகிடும். இப்போ ஒய் பார்த்தீங்கன்னா 44, இந்த 28 இங்கே டினாமினேட்டரில் வந்துடும். சரி, இப்போ இது 4 டேபிள் நமக்கு கேன்சல் ஆகும். 4 டேபிளில் இது 11 டைம் வரும், 4 டேபிளில் இது 7 டைம் வந்துடும். அப்போ ஒய் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 11/7 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இந்த ஒய் வேல்யூவை நான் 2ல் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒய் இருக்கிற இடத்துல 11/7 நம்ம வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். அப்போ 5x minus 6 into 11/7 equal to 2 அப்படின்ட்டு வந்துடும். இப்போ பாருங்கள், 5x இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு மைனஸ் 11 into 6 66/7 equal to 2 அப்படின்ட்டு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் எடுக்கும் போது நமக்கு 7 வந்துடும். இங்கே by 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் நான் பண்ண போகிறேன். 5 7s 35 வரும். இங்கே எக்ஸ் இருக்குது, நான் அப்படியே போட்டுக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நமக்கு இங்கே 66 கிடைக்கும். 1 into 66 66 கிடைக்கும். இங்கே வந்து 2 அப்படியே இருக்குது. இப்போ இந்த 7 நான் இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் கொண்டு வந்துடுறேன். அப்போ 35x minus 66 equal to 7 2s are 14 அப்படின்ட்டு வந்துடும். நமக்கு எக்ஸ் தான் வேணும், அதனால இந்த 35x மட்டும் இந்த சைடு வச்சுக்கலாம். இந்த -66 நான் அந்த பக்கம் கொண்டு போகிறேன். அப்போ என்ன ஆகும்னா +66 மாறிட்டு இந்த 14 அப்படியே இருக்கும். அப்போ 35x equal to இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
ஆட் பண்ணால் 10க்கு 0 பேலன்ஸ் 1 அப்போ 80 நமக்கு கிடைக்குது. எக்ஸ் தான் நமக்கு வேணும். ஸோ இந்த மல்டிப்ளேயர் இருக்க 35 இந்த சைடு வந்து நான் டினாமினேட்டரில் கொண்டு வந்துடுறேன். இப்போ இதை நம்ம 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். ஸோ 5 டேபிளில் இது 7 டைம்ஸ் வரும். 5 டேபிளில் பார்த்தீங்கன்னா 1 5 5 பேலன்ஸ் 3 இருக்கும். 30 வந்து 5 டேபிளில் 6 5 30 நமக்கு கிடைக்கும். அப்போ எக்ஸ் பார்த்தீங்கன்னா 16/7 அப்படின்னு கிடைக்குது. இப்போ எக்ஸ் ஒய் ரெண்டு வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா ஈக்குவேஷன் 1, அதில் எடுத்துகிட்டு வந்து எக்ஸ் ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு கே வேல்யூ கிடைக்கும். திரும்பியும் ஈக்குவேஷன் 1லேயே போடும்போது ரிக்வயர்ட் ஈக்குவேஷன் கிடச்சிடும். ஈக்குவேஷன் 1 எடுத்து எழுதிக்கலாம். இதில் எக்ஸுக்கும் ஒய்க்கும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 7 × எக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 16/7 வந்திருக்கு. ப்ளஸ் 4 × ஒய் பார்த்தீங்கன்னா 11/7 கிடச்சிருக்கு. ப்ளஸ் கே = 0. இப்போ கே வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த 7 அந்த 7 கேன்சல் பண்ணாதீங்க. ஏன்னா பண்ணிட்டா நமக்கு இங்கே டினாமினேட்டரில் 7க்கு திரும்பியும் நம்ம எல்சிஎம் எடுக்கிற மாதிரி ஆகிடும். அதனால மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த 7ஐயும் இந்த 16ஐயும் கேன்சல் பண்ணாதீங்க. ஸோ 16ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 6 7s are 42 பேலன்ஸ் 4 1 7s are 7 7 + 4 112 112ன்னு கிடைக்கும். ப்ளஸ் 4 × 11 பார்த்தீங்கன்னா 44. ரெண்டுத்துக்குமே நமக்கு டினாமினேட்டர் 7 இருக்கிறதுனால மொத்தமாக சேர்த்து நம்ம 7 போட்டுக்கலாம். இந்த கே வந்து நம்ம தனியாகவே வச்சுக்கலாம். ப்ளஸ் கே = 0. ஏன்னா நம்ம கே வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் இது ரெண்டுத்துக்கு மட்டும் எல்சிஎம் எடுத்துகிட்டா போதும். ஸோ 7 எல்சிஎம் கிடைக்கும். இப்போ நியூமரேட்டர் ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 44 ஆட் பண்ண போகிறோம். இது 6 இது 5 156 நமக்கு கிடைக்குது. /7 ப்ளஸ் கே = 0. அப்போ கே வேல்யூ என்ன ஆகும்? இது வந்து ரைட் ஹேண்ட் சைட் பார்க்கும்போது -156/7 அப்படின்னு கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ கே வேல்யூ கிடச்சிச்சா? இதை எடுத்துகிட்டு வந்து ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டு அதுதான் நம்மளுடைய ரிக்வயர்ட் ஈக்குவேஷன். ஸோ பாருங்கள், ஈக்குவேஷன் 1 implies 7x + 4y. இது அப்படியே போட்டுக்கணும். இந்த கேக்கு மட்டும் தான் இப்போ நம்ம வேல்யூ போட போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கேன்னு இருக்கா, நமக்கு கே வேல்யூ மைனஸில் கிடச்சதுனால -156/7 = 0ன்னு போட்டுக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே டினாமினேட்டரில் 7 இருக்கிறதுனால நம்ம ஃபுல்லாகவே 7 வந்து எல்சிஎம் எடுத்துடலாம். அப்போ என்ன ஆகும்னா இங்கெல்லாம் 1 இருக்கிறதா அர்த்தம் இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்ட்டு எல்சிஎம் அப்படின்னு பார்க்கும்போது ×7 போடுவோம். அப்போ 7 × 7 49x ஆகும். இந்த ப்ளஸ் அப்படியே போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் ×7 எல்சிஎம் எல்லாமே மல்டிப்ளை பண்ணணும் ஒவ்வொரு டேர்ம் கூடயும். அப்போ 4 7s are 28y ஆகும். இப்போ இங்கே ×7 போடும்போது 7 7 கேன்சல் ஆகிட்டு -156 மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். = 0. எப்போவுமே நம்ம எல்சிஎம் எடுக்கிறோன்னா ஒவ்வொரு டேர்ம் கூடயும் அந்த எல்சிஎம்மை மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 7 வந்து இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் கொண்டு வந்துட்டா 0 ஆகிடும். இப்போ பாருங்கள், 49x + 28y -156 = 0ன்னு கிடைக்கும். ஸோ லாஸ்ட்டாக அப்படியே எடுத்துக்கலாம். therefore the required equation is போட்டு இதை அப்படியே எழுதிக்கோங்க. 49x + 28y -156 = 0. ஸோ அவ்வளோதான் இந்த சம். இதை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.